Blueberries, Hira presents you Polaroid காதல் எபிசோட் 6. லாஸ்ட் எபிசோட் போய் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்களா? சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்து இருந்திருப்போம்னா, நீங்கள் ஷிப்பான்னு கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு சரியான பயம். நீங்கள் ஷிப்பில் போகிறதுக்கே ரொம்ப தயங்குவீங்க. தண்ணியில் இறங்குறதுக்கு ஓகே தான், ஆனால் அதிலே பயணம் பண்ணணும்னா உங்களுக்கு முடியவே முடியாது. வேணான்னே சொல்லிடுவீங்க. நெறைய வாட்டி அந்த மாரி உங்களுக்கு வேலையில அனுப்பணும்னு சொல்லும்போது, நீங்க வேணான்னு தான் சொல்லியிருந்திருப்பீங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்குக்கு போலாம்டா. உங்களுக்கு அப்ப ஒரு 6 வயசு இருந்திருக்கும். முதல்ல உங்க அப்பா, அம்மா "நாங்க ஷிப்ல போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க. முதல்ல நீங்க உள்ள உட்காந்துட்டுருக்கீங்க. இத பத்தி எதுவுமே தெரியாது. உங்க அப்பா, அம்மா 2 பேருமே இங்க வந்துட்டு டேஷா அப்போ உங்களோட வயசு தான். அவளும் உங்க பக்கத்துலயே உட்காந்துட்டு இருந்திருப்பா. நீங்க 2 பேரும் உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. டேஷாவோட அம்மாவும், அதாவது உங்களுக்கு மாமி, அதோட டேஷாவோட அப்பாவும் மாமான்னு சொல்றவங்க. அவங்க 2 பேரும் அப்பதான் இங்க வந்துட்டு இருந்திருப்பாங்க. கரெக்ட்டா வீட்லேருந்து வெளியில போறாங்க. அதோட நீங்க, "டேஷா இரு, அம்மாவும் அப்பாவும் எங்க போறாங்க? நான் போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க ஓடி இருந்திருப்பீங்க கடலோரமா. அங்க நெறைய பேர் ஏறிட்டுருக்காங்க. யாரு எதுவுமேலாம் தெரியல. எல்லாரும் ஏறி போயிட்டுருக்கும்போது, நீங்களும் உங்க அப்பா, அம்மாவ பார்த்துறீங்க. "அம்மா, அப்பா எங்க போறீங்க? என்னையும் கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உங்க அப்பாவும், அம்மாவும் "ம் இங்க பாரு வயன்மா, நாங்க கூடிய சீக்கிரமா வந்துருவோம். நாங்க எப்படியா இருந்தாலும் அ நம்ப வயன்மாக்கு ம் நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்லவும், உங்க அப்பாவும் உங்களோட ஃபோர்ஹெட்ல ஒரு சின்ன கிஸ் குடுத்துட்டு, "அப்படிதான் வயன்மா. நான் உனக்கு நீ கேட்டது எல்லாமே வாங்கிட்டு வரோம். அதுவரைக்கும் நீ சமத்தா மாமா, மாமி கூட இருப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்களும், "சரிம்மா, அப்பா நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். ஆ எத்தனை மணிக்கு வருவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உங்க அப்பாவும் சொல்லியிருந்திருப்பாரு, "8 மணிக்கு போல வரோம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க தான். அதோட போனவங்க திருப்பியும் இது நாள் வரைக்கும் வரவே இல்ல. ஃப்ளாஷ்பேக் எண்ட் ஆகுது. அதோட நீங்க, "எனக்கு ஆக்சுவலா ஒரு சின்ன பயம் டீப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. உங்களோட கண்ணுல கொஞ்சம் தண்ணி. அதோட டேவும் இத பார்த்துட்டு, "ஹே வயன்மா என்னாச்சுடி? ஆ?" அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேஸ் கப் பண்றாரு. இருக்கிற ஒரு சொட்டு தண்ணி அப்படியே அவரு வைப் பண்ணி விட்டுறாரு. அதோட நீங்க, "அ எ ஏன் தெரியல. என்னன்னு புரியல எனக்கும். இது நாள் வரைக்கும் மத்தவங்க சொன்னதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். எங்க அப்பா, அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டதா தான் சொன்னாங்க. சின்ன வயசுல எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்கு. ஏன் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருந்தேன். நானும் என்னோட அப்பா, அம்மாக்காக வெயிட் பண்ணேன். எப்பவுமே ஒரு 8 மணி போல கடலோரமா இருப்பேன். இப்ப கூட இதோ நேத்து கூட, ஏன் இன்னைக்கு கூட 8 மணிக்காக அங்கே தான் போய் உட்காருவேன். இப்போ வருவாங்களா, அப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு 24 வயசு. இது நாள் வரைக்கும் வந்ததில்லை. நான் 6 மாதம் என்னால் எதுவுமே பண்ண முடியல தெரியுமா? நான் நான் ரொம்ப அழுதேன் மற்றவங்க சொன்னதெல்லாம் கேட்டு. அப்போ எனக்கு 6 வயசு தான். இந்த 6 மாதம் ரொம்ப அழுதேன். ஏன்னு தெரியல. அவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டு ஒன்று தான் சொன்னாங்க. அதை சொன்னால் கூட பரவாயில்ல தெரியுமா? ஆனால் நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது நானும் நம்ப ஆரம்பித்தேன். ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாமே எதுவுமே வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்களாம். நான் இருந்தால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்களாம். அப்படியே அது மட்டும் இல்லை, அப்பத்துலேருந்து எனக்கு கடலில் போகிறதுக்கே பயம். ஷிப்பில் போனால் எங்கே
அந்த மாதிரி ஆளுங்க பொண்ணுங்க திருப்பியும் வந்ததே கிடையாது. இவ்வளோதான் எனக்கு தெரியும். இது எவ்வளோ அளவுக்கு உண்மை போய் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட அப்பா அம்மா கடலில் போனவங்க இது நாள் வரைக்கும் வரலை. எங்கே இருக்காங்களோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறீங்க. நீங்கள் அதோட்டையும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்களோட தலையை தடவிட்டு, இங்கே பாருவா என்ன அவங்க சொன்னது எல்லாமே போய் எனக்கு ஒத்துக்கிறேன். உன்னோட அப்பா அம்மா பற்றி எதுவும் தெரியாது, ஏன் விட்டுட்டு போனாங்க எதுவும் தெரியாது தான். ஆனால் இது நாள் வரைக்கும் என்னோட வயன்மா பற்றி தெரிஞ்சது. என்னோட வயன்மா இருந்ததுனால என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ நல்லது நடந்திருக்கு. நீ இருந்ததுனால தான் வயன். நான் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது. நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன், உன்னை நம்பியே இருப்பேன். when I meant I love you, I love everything about you. You being with me அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட் கிஸ் பண்ணிவிட்டு சொல்லவும், நீங்களும் இதனோட அர்த்தம் நீ என்னை காதலிக்கிறன்னு அர்த்தம் தானே டேவும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவும், அப்படியே டேவும் தலையாட்டுறாரு. அதோட நீங்கள் எனக்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடுச்சு தெரியுமா. நீ அந்த ஒரு புக்கை கொடுத்த இல்லையா, அது நான் அதனோட ஃபஸ்ட்டு சாப்டர் படிச்சுட்டேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் டேவும் சிரிக்கிறான். பரவாயில்லையே, புது புது வார்த்தைங்களாம் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், நீங்களும் நீ தானே டேப்பா சொன்ன, நீ சொன்ன மாதிரி நான் அந்த வேர்ட்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு அது எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்கள் அப்படி பேச ஆரம்பிக்கிறீங்க. அதோட டேஷா உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு ஸ்ட்ராங் கிட்ட போய் சொல்கிறா. ஸ்ட்ராங் அவங்க 2 பேரையும் பாரு, இவ இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதுகிட்டே சொன்னான் தன்னோட அப்பா அம்மா பற்றி. ஆனால் இப்போ அவன் அப்படி குழந்த மாதிரி அவகிட்ட மாறிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஸ்ட்ராங்கும் தலையாட்டுறான். ரொம்ப பியூரானவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், டேஷாவும் இவங்க 2 பேரும் ரொம்ப பியூரான கண்டிப்பாக இவங்க 2 பேரும் சேர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேஷா அப்படியே ஸ்ட்ராங் கிட்ட பார்த்துட்டே சொல்கிறா. அதோட ஸ்ட்ராமும் நானும் டேவும் கிட்ட சொன்னேன், என்னடா ஏதோ புதுசாக இருக்குன்னு கேட்கும்போது அவனும் சொன்னான், எல்லாமே புதுசாக தாண்டா இருக்குது, அவள் கூட இருக்கிறது என்னமோ ஏதோ புதுசாக ட்ரை பண்ணும்போது அந்த படப்படப்புலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாம் அப்படி இதுதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இதுவும் நான் சொன்னேனே இதே வார்த்தையோடு சொன்னான். அப்போவே எனக்கு தெரியும் இவங்க 2 பேர் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பாங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை லீட் பண்ணுவாங்க. காதலுக்கு ஒரு ஐடியல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு காமிக்கணும்னா இவங்க 2 பேர் காமிச்சா போதும். ரொம்ப எதுவுமே எதிர்பார்க்காம தன்னோட வார்த்தைகளும் 2 பேர் சேர்ந்து இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு பார்வை மட்டும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்போ இருக்கிற காலத்தில் லவ் எல்லாம் கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் 2 பேரும் பார்த்துட்டே சொல்கிறாரு. இப்போ உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டு உங்களோட கன்னத்தை பிடிச்சிட்டு சொல்கிறான், வயன்மா நீ என்னை நம்புறல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்களும் நான் உன்னை நம்புறட்டேப்பா, ஆனால் ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட உடனே அவரும், நான் உன்னை பார்த்தப்ப நம்புறதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், ஆள்டேப்பா இது நீ சொல்லக்கூட தேவையில்லை, அதனோட ஆன்சர் எப்போவுமே ஆமாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், டேக்கு கொஞ்சம் கண் கலங்குது. இங்கே அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாரு. அவருக்கு இங்கே இருக்கிற சிட்டி லைஃப்க்கும் உங்கள் கூட இருக்கிற அந்த இன்னோசன்ஸும் அவர் ஒரே ஒரு நிமிஷம் அவர் கூடயே பேசிக்கிறாரு. இந்த சிட்டி லைஃப்பில் யாரை பார்த்தாலும் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி எத்தனையோ காரணங்கள் இருக்கும். ஏன் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியிலேருந்து பேக் ஸ்டாப் பண்ணவங்களும் இருக்காங்க, நேருக்கு நேர் எனிமையாக இருந்துட்டு
தனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை இனிமையாக இருந்துட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ரஃப்னஸும் காமிப்பாங்க. அந்த ரஃப்னஸ் நம்ம என்னமோ ஒதுங்கி போவோம் தான், அது வேறு மாதிரி ஒரு பாடம் சொல்லி கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் எப்படி வாழணுன்றது அது வேறு மாதிரி பாடம் சொல்லி கொடுத்தாலும் என்னோட வயன்மா மட்டும் அவ இன்னோசன்ஸால் நம்ம நம்ம தான் இன்னமும் ரொம்ப இன்னோசென்ட்டாக இருந்துட்டோமோன்னு யோசிச்சும் போது இவ்வளோ பியூராக வந்து என் கூட நான் உன்னை நம்புகிறேன் எதுவாக இருந்தாலும் சொல்கிறாளே, ஒரு நிமிஷம் ஏதாவது வேறு யாராவது வந்து இவ கூட பண்ணியிருந்தா, இவளை ஏமாத்திருந்தா கூடாதுன்ட்டு ஒரு ப்ரொடெக்டிவ்னஸோட இருக்க வைக்க வாயன்னு. என்னடி இவ்வளோ இன்னோசென்ட்டாக இருந்தா யாராவது ஏதாவது பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி இவளை சொல்லணும்னு தோணும். ஆனால் இவ அது புரியாமல் என்னன்னு கேட்கும்போது இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு நம்ம இருக்கோம்ல அப்படின்ட்டு ஒரு ஒரு தாட் வர வச்சிடுறேன். அப்படி என்னடி மாயம் செஞ்சு வச்சிருக்க? இது என்னமோ ஒரு நார்மல் ஃபோட்டோகிராஃபில இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. நீ என்னோட லைஃப் பார்ட்னராக வரணும் அப்படின்ட்டு ஏங்க வச்சுட்டல நீஹா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களோட கண்ணை பார்த்துட்டே அவருக்கே பேசிட்டு இருக்காரு. அதோட நீங்கள் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அவர் அப்படி தனக்கிட்ட சொல்கிறாரு, நீ ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கவன், நீ சொல்லி கொடுக்குற பாடம் அது வலிக்கல தெரியுமா? அது என்னதான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அது அப்படி இல்லை, இது இப்படி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லி கொடுக்குறடி. எப்படி அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் லவுடாகவே சொல்லியிருந்திருப்பாரு உங்களுக்கு கேட்குற அளவுக்கு. அதோட நீங்கள் டேப்பா நான் நான் என்ன உங்ககிட்ட சொல்லி கொடுக்குறேன்? நீ எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கல, நானும் எனக்கு எதுவும் சொல்லி கொடுத்துக்கல, உனக்கும் நான் எதுவும் சொல்லி கொடுக்கல. எனக்கு உன்கிட்ட இருக்கிற கம்ஃபர்ட் அது ஏனோ தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. உன் கூட எந்த விஷயமா இருந்தாலும் கடந்து போகணும்னு சொல்லுவல்ல, அதுவும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதுதான் நம்ம ஸ்ட்ராங் படுத்தும்னு சொன்னல, அது அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் அதில் நீயும் இருந்தால் நல்லா இருக்கட்டே, நீ இருப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் கூட வரேன். ஆனால் ஏதாவது ஆச்சுன்னா கொஞ்சம் எனக்கு அது மட்டும்தான் பயம். நீ என்னை பார்த்துப்பியா இல்லையான்னு சொல்லிட்டு அது பயம் இல்லை, அது அது நீ ரொம்ப நல்லா பார்த்துப்ப. நான் கேட்டதை விடமே அதிகமாக பார்த்துப்ப, அது எனக்கு தெரியும். ஐம் பிளஸ்ட் டு ஹாவ் யூ. ஆனால் எனக்கு அந்த கடலோட வேவ்ஸ் தான் பயம். எங்கே அது நம்ம ரெண்டு பேரையும் என்னோட அப்பா அம்மாவை பிரித்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சிடுமோது தான் ஒரு பயம், வேற எதுவும் இல்லை டேப்பா. ஆனால் நான் வரேன். நீ நீ சூழல் மேலே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட ஃபேஸ் பக்கத்தில் வந்து சொல்கிறீங்க. அதோட அவரோட நோஸ் வச்சு உங்களோட நோஸ் ரப் பண்ணிட்டு, எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு எதுவுமே ஆகாத மாதிரி, நான் எப்போவுமே உனக்கு எதுவுமே ஃபீல் ஆகாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் என்ன அந்த ஷிப்பில். உனக்கு ஓகே தானே, வரவு தானே, நான் ஒன்றும் நான் சொன்னேன் அப்படின்றதுக்காகலாம் வரலல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீங்கள், ஐயோ டேப்பா நான் நிஜமாலே நீ சொல்கிறன்றதுக்காக தான் வரேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ தானே சொன்ன ஃபியரை ஃபேஸ் பண்ணணுன்னுட்டு ஃபேஸ் பண்ணுறேன் உன்னோட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டே சொல்கிறீங்க. அதோட டேவும் ரொம்ப அழகாக இருக்குடி. இவ்வளோ இவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தேன்னா வச்சுக்கோ, உன்னை அப்படியே என் தோளோடு சாய்ச்சிட்டு அப்படியே உன்னை தூக்கிட்டு போயிடணும்னு யோசிப்பேன். யோசிக்க வச்சுட்டேன், யோசிப்பெல்லாம் கிடையாது. சரி, உன்னை எவ்வளோ நாளும் தெரியல, நான் கண்டிப்பாக இந்த காஃபி ஷாப் நம்ம வைக்கலான்னு இருக்கேன். சொல்ல வேணான்னு நினச்சேன், சரி பரவாயில்ல சொல்லிடுறேன். ஒரு காஃபி ஷாப் நம்ம கடலோரமாக வச்சிடலான்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் என்ன?
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீங்கள் நிஜமா வட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்ணு அப்படியே பிரைட் ஆகுது. அதோட அவரும் ஆமாம் வாயன் வைக்கலாம் தானே வரவு தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீசிங்காக கேட்குறாரு. அதோட நீங்கள் வராமல் என்ன ஆ நீ எனக்கு சொல்லிக் கொடு, இல்லை ஏதாவது பண்ணணும்னா சொல்லு, நான் உன் கூட பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே க்யூட்டாக தலையாட்டிகிட்டே சொல்கிறீங்க. அதோட அவர் சூப்பர் வாயன், அப்போ நம்ம 2 பேரும் பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களை மாதிரி கொஞ்சம் லைட்டாக தலையாட்டிகிட்டே சொல்லவும் நீங்கள் 2 பேரும் சிரிக்கிறீங்க சேர்ந்து. அதோடு இதை டேஷாவும் ஸ்ட்ராமும் பார்க்குறாங்க. இதே மாதிரி ஒரு லவ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் அப்படியே சொல்கிறா. அதோட டேஷாவும் ஆமாம், இதே மாதிரி ஒரு லவ் கிடைச்சுன்னா வச்சுக்கோ, லைஃப் இஸ் ஆல் பியூட்டிஃபுல் டிஸ்பைட் ஆல் த பேட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கண்ணை மூடிட்டு சொல்கிறா. அதோட ஸ்ட்ராங்கும் திரும்பிட்டு ஹே என்னாச்சு டேஷா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கப் பண்ணுறா. அதோட டேஷா இல்லை அது அது ஒன்றும் இல்லை, அது நான் வயன் பற்றி யோசிச்சதுனால தான். அவளுக்கு ரொம்ப நிறைய நடந்துடுச்சு, அவளுக்கு கேட்கக்கூடாததெல்லாம் கேட்டுட்டா. இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. டே பார்த்துப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு, பார்த்துட்டு தான் ஆகணும். இப்போ வந்துட்டாச்சுல பார்த்துப்பான், பார்க்குற பார்வையிலே தெரியுது. இருந்தாலும் ஏதோ எனக்கு ஒரு மனசூடுமா நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு காதல் கிடைக்குமோ அப்படின்ற ஒரு யோசனை தான், வேற எதுவும் இல்லை. ஜெலசின்னு சொல்ல முடியாது, இப்படி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் தான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேஷா அப்படியே ஸ்ட்ராமோட பேசுவோம். ஸ்ட்ராமும் அந்த மாதிரி நம்ம தான் அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் சொல்கிறான். அதோட டேஷாவும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அவளோட கண்ணை பிரிச்சுட்டு கேட்குறா. அதோட ஸ்ட்ராமும் அப்படின்னா அப்படின்னா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் டேஷாவும் அவள் ஆக்சுவலாக நின்றுட்டு இருந்திருப்பா, அவனும் அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பான். அதோட அவன் அந்த வார்த்தை சொன்னோடனே உட்காந்துட்டு இருந்திருப்பான். அதோட டேஷா முட்டி போட்டுட்டு என்ன சொல்லு நடுவில் அப்படின்னா அப்படிதான்னு சொல்லிட்டு போனேன், சொல்லு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும் ஐயோ இவளுக்கு வர புரிய மாட்டிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பிட்டு டேஷா எனக்கு அந்த மாதிரி ரொமான்டிக்கெல்லாம் சொல்ல தெரியாது, ஆனால் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு சொல்கிறான். அதோட டேஷா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதோட அவனும் ஆமாம் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லலைன்னா நல்லாயிருக்கும், நான் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் கேட்க மாட்டேன், நீ ப்ராசஸ் பண்ணிக்கோ, 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு கூட சொல்லு, ஆனால் பிரச்சனை இல்லை, சொல்லு ஏதாவது நல்ல விஷயமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பிடுறாரு. அதோட டேஷா ஒரு நிமிஷம், இவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா, இப்போ தானே சண்டை போட்டுட்டு இருந்தோம், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அதோட நீங்களும் டேவும் அது கேட்டிருந்துருப்பீங்க. அதோடு நீங்கள் அப்படியே டேவை பார்த்துட்டு டே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காதாண்டு போகிறீங்க. அவரும் காது காமிக்கிறாரு. இவங்க 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் இவையே சட்டுன்னு திரும்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் டேவும் பா இவ்வளோ சீக்கிரமாக அது நடக்கும்னு நினச்சி பார்க்கல, பரவாயில்ல என் நன்மை தேறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் அதோட நீங்கள் டேஷா கிட்ட போகிறீங்க. ஏய் டேஷா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவளும் ஐயோ இவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா, என்னால் நம்ப முடியல, இது என்ன ஏதாவது ப்ராங்கா, ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீ போய் சொல்லு உனக்கு க்ரஷ் இருக்கிறவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் அவளும் உங்ககிட்ட திரும்பிட்டு ஏன்டி ஒன்று கத்திய சொல்லு உனக்கு கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்களும் சரி நான் உங்ககிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அது சொல்ல டேஷாம் வெள்ளடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்களும் நான் ஏன் நிற்கணும், நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஐயோ இந்த சிட்டி பசங்களை பற்றி எனக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல,
அவங்க என்னமோ உனக்கு நல்லவனா இருந்தவனா போச்சு. இவன என்னால நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஏன்டி அவன ஏன் நம்ப முடியாது உன்னால? நல்ல தங்கமான ஆளு. அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவளும், "அது எப்படி நீ சொல்ற அவன் தங்கமான ஆளுன்னு சொல்லிட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ம் அவன் உன் கூட சண்டை போட்டாலும், நீ சொல்றதெல்லாம் செய்றான்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "அதனால? அதனாலலாம் ஒருத்தரு அந்த மாரிலாம் எடை போட முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "நீங்க ஐயோ! உனக்கு உன்னமாடி புரியல. நானே கொஞ்சம் உனக்கு தெரியும்ல. டேயாங்கோ டேயாங்கும் எனக்கு வேற மாரி தான். ஆனா, நீங்க 2 பேரும் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும், நீங்க 2 பேரும் எப்பவுமே சேர்ந்து இருப்பீங்க தெரியுமா? அந்த மொமெண்ட்ல கூட." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவளும், "என்னது? நீ பேசுறது எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. உனக்கே கேட்குதுல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நீங்க நீ அவன அங்கருந்து எந்திரிச்சு போ சொன்னல்ல. ஆ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவளும், "ஆமா, எந்திச்சு தான் போ சொன்னேன். செம்ம கோவம் வந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லவும், அவன் அது நெனச்சா சரி எந்திச்சு போன்னு சொல்லும்போது, அத எடுத்துட்டே போயிருந்திருக்கலாம்ல. ஆனா அவன் உனக்காக வச்சுட்டு போனான்ல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஆமா, பின்ன ஒரு பொண்ணு அவ்ளோ கோவத்துல இருக்கும்போது வச்சுட்டு தானே போணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "வச்சான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறமா போலல்ல. என்னதான் நீ போன்னு சொன்னாலும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், டேஷாவும் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்கிறா. "ஆ ஆமா. இப்போ அதுக்கென்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்களும் அதுக்கு என்னன்றது தான். அவனுக்கு என்ன? அவன் போயிருந்திருக்கலாம்ல. ஆனா உனக்காக நின்னான்ல. நீ என்னதான் அவ்ளோ கோவத்துல இருந்தாலும், ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்றேன். எனக்கு இது சொல்ற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இருக்கான்லாம் எனக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம். ஒரு பையன் நம்மளுக்கு எப்போ போன்னு சொல்லும்போது, அவனுக்கு புரிஞ்சுட்டு, நம்ம இப்ப போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிக்கிறானோ, அப்பவே அப்பவே என்ன பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராங்கும் உன்ன நல்லா தான் புரிஞ்சிருக்கான். அப்புறம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டேஷா அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆமால்ல, நான் நெறைய வாட்டி அவன அப்படிலாம் தள்ளி விட்டுருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான். இது இன்னைக்கு ஸ் ஸ்ட்ராமும், டேஷாவும் சேர்ந்து இருக்கும்போது நடந்துச்சு. அவ ஆக்சுவலா ஒரு கால்ல இருந்திருப்பா. அவளுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். ஆக்சுவலா அது வேற யாரும் இல்ல. அது டேஷாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். ஆண்டர்சன். ஆண்டர்சன் அவகிட்ட பேசும்போது, அவ ரொம்ப கோவமா ஸ்டார்ம் கிட்டயே பேசியிருந்திருப்பா. அவ அப்படி பேசிட்டு இருக்கும்போது, ஸ்டார்ம் இத நோட்டீஸ் பண்ணிட்டு, அப்படியே வச்சுட்டு போயிடலான்னு தான் நெனச்சிட்டு இருப்பான். ஆக்சுவலா அது ஒரு பாக்ஸ்டா. அந்த பாக்ஸ்ல தூக்கி போட சொல்லிட்டு தான் அவ நெனச்சிட்டு இருந்திருப்பா. இருந்தாலும் அது அங்கேயே இருக்கும். சரி சொன்னாளேன்னு சொல்லிட்டு தூக்கி போடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்திருப்பான். அதோட அது புரிஞ்சுக்கிட்டு அவ அங்கேயே நின்னா. அவ வந்து அழுதுட்டு இருந்திருப்பா அப்போ. அப்போ டேஷா அப்படியே அழுதுட்டே ஸ்டார்ம் கிட்ட சொல்லியிருந்திருப்பா. "ஏன் இந்த ஆம்பளைக்கு எதுவுமே புரியாதா? நான் நான் என்ன சொல்றேன்? அவன் என்ன செஞ்சான்? சீட் பண்ணதும் இல்லாம, அவன் ச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்லவும், ஸ்டார்மும், "இங்க பாரு, எல்லா ஆம்பளைங்களும் ட்ரஸ்ட்வொர்தி கிடையாது. உன்னோட ட்ரஸ்ட்டும், உன்னோட லவ்வும் மேபி ஹி டிட்ன்ட் டிசர்வ் இட். அத புரிஞ்சுக்கோ டேஷா. மேபி ஹி ஹர்ட்டட் யூ. ஒத்துக்கிறேன், அவன் ஹர்ட் பண்ணியிருந்திருப்பான். ஆனா, எல்லா பையனுக்கும் எல்லாமே புரியாது. அது புரியவும் தேவையில்ல. அவனுக்கு டிசர்வ் இல்லைன்னா, அவனுக்காக நீ ஏன் உன்னோட லவ் வேஸ்ட் பண்ணணும்? அவனோட டைம் அது ரொம்ப ப்ரீஷியஸ்ல. அவன் உன் மேல சீட் பண்ணது, அது அவனோட தப்பு. அதுக்காக நீ ஹர்ட் பண்ணிக்கணும்லாம் அதெல்லாம் தப்பு தப்பு டேஷா. வேண்டாம், வச்சுடு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பான். என் அக்கா அவ அப்படியே ஹர்ட் பண்ணிக்கலான்னு தான் போயிருந்திருப்பா. அதோட அப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அவ அவளோட கண்லேருந்து ஒரு சொட்டு தண்ணி விழுது. அப்ப நான் எது லவ்வுன்னு நெனச்சிட்டு இருக்கனோ, அது லவ் கிடையாதா? எத நான் ஃப்ரெண்ட்ஷிப்ன்னு நெனச்சனோ, அது லவ்வா? அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்ப யோசிக்கிறா. நீங்க ஆமா.
அப்படியா கூட இருக்கலாம். நானும் அப்படிதான் நெனச்சேன். சில லவ்லாம் எங்கருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு புரியாது. ஆனா, அத ஃபீல் பண்ணும்போது, அது இருக்கிற சுகம் இல்லையா? அதே வேற. அத அனுபவி டேஷா. அவன் என்னதான் உன்ன விட்டுட்டு போனாலும், இவன் விட்டுட்டு போமாட்டான். ஸ்டார்ம் விட்டுட்டு போமாட்டான். இவ்ளோயாச்சும் நான் சொல்வேன். எனக்கு இன்னும் அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாது தான், ஒத்துக்கிறேன். ஆனா, ஆமா, இவன் விட்டுட்டு போக மாட்டான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே எந்திச்சு போறீங்க. டேக் இட். சரிடா, இதோட நான் இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் எனக்கு தெரியல. இன்னும் 2, 3 நாள் கழிச்சு தான் வரும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த மாரி தான் நான் சொல்லிட்டு திருப்பி அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் அப்டேட் பண்றேன். அப்படி முடியலைன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. சரிடா, லவ் யூ ஆல். பாய் பாய். யூ ஆல்.